இந்த படர்தாமரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். நடுவில் நார்மல் தோல் இருக்கும். மேலே வெள்ளை கலரில் ஒரு லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும், சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இட்சிங்னால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொரிஞ்சிட்டு வேறு எந்த இடத்துல உடல் உறுப்பில் வேறு எந்த இடத்துல வச்சாலும் அங்கேயும் இது பரவும். ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் அந்த அரிப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து குப்பை மேனியும் மஞ்சள் தூளும் ரெண்டையும் ஒன்றா வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி அங்கே மேலே போட்டோம் அப்படின்னா அந்த கிருமியோட தாக்கத்தை, அந்த நம்ம அரிப்போட தாக்கத்தை குறைக்க முடியும். பார்த்தீங்கன்னா அட்டிக்கிரியா, இது வந்து கிரந்தின்னு சொல்லுவோம் தமிழில். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே சிகப்பு தடிப்பாக வரும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அது அப்படியே வந்து செட்டில் ஆகிடும். ஹோம் ரெமடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 வெத்தலை, ஒரு 10 மிளகு நல்லா இடித்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை அரை டம்ளராக சுண்ட வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாங்க அப்படின்னா இந்த கிரந்தியோட அளவை குறைக்க முடியும். அதாவது க்யூர் பண்ண முடியாது, இதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம். எல்லா விதமான தோல்வியாதிகளுக்குமான டயட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை மற்றும் மதியம் 2 வேளையிலையுமே பாரம்பரிய அரிசியான முக்கியமான அரிசியான சீரக சம்பா புழுங்கல் அரிசி, பிரியாணி அரிசி நம்ம நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதுலேயே புழுங்கல் அரிசி இருக்குது. இந்த புழுங்கல் அரிசியை வாங்கி காய்கறி பொரியலோடு நம்ம வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. புளி எக்காரணத்துக்கு கொண்டு புளி ரசம் சேர்த்த வேண்டாம்.